புதுச்சேரியில் சுகாதாரத்துறையால் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்படுவதாக கூறி அதிமுகவினர் அந்த மருந்தகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது தொடர்பான களத்தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. பேசலாம் கிருஷ்ணா, விரிவான விவரம் என்ன? புதுச்சேரியில போலி மாத்திரை விவகாரத்தில் இதுவரை 26 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 13 குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக புஷி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த கடைகளுக்கு மருந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் காலை 7 மணி முதல் அந்த மருந்தகத்தில் செயல்பட்டு வந்ததன் காரணமாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில அந்த மருந்தகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கடந்த சில மாதங்களாக போலி மாத்திரை தயாரித்து விற்பனை செய்து வந்ததும் இதில் பல லட்சம் மக்கள் அந்த போலி மாத்திரையை வாங்கி உட்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்ற தெரியவில்லை என அவர் அந்த மருந்தகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 மாதங்களாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாநில செயலாளர் அன்பழகன் அந்த மருந்தகத்தில் தான் அவர் மருந்து வாங்கி சாப்பிட்டதாகவும் இதனால் எனக்கு வலி குறையவில்லை எனவும் அவர்கள் அந்த கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மருந்தகத்திற்கும் சென்று உடனடியாக அந்த போலி மாத்திரை இருந்தால் உடனடியாக அதை அகற்றிவிடுங்கள், பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை புதுச்சேரி அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில மாதங்களாகவே இந்த போலி மாத்திரை விவகாரம் சூடுபிடித்து இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு தரப்பினரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சுகாதாரத்துறை அனைத்து மருந்தகத்திலும் போலி மருந்து இருப்பதாக அறிந்து அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில தற்போது அதிமுக அந்த மருந்தக விவகாரத்தில் கையில் எடுத்து தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்தியிருப்பது புதுச்சேரியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.